வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு சாதம் பண்ணுறதுக்காக நான் இங்கே 3 பங்கு அரிசிக்கு 1 பங்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அரிசி 3/4 கப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு. அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப் இருக்குது. இப்போ நாம் அரிசியும் பருப்பையும் இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அரிசியும் பருப்பையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது இப்போது 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது இப்போ நல்லா வதக்கிடலாம். உளுந்தும் பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 5-6 பல் பூண்டு, அதுவும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 2 பிஞ்ச் காயத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப் இருந்துச்சு. அதனால நான் இங்கே 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயமும் தக்காளியும் வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூணு விசில் போல் நல்லா ஏர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரிசியும் பருப்பு நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆயிட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.